சரி, இப்ப வந்து ம். மனசு அலைப்பாயறதுக்கு சொன்னீங்க சார். சில பேரோட மனசு குப்பையா இருக்கும். அழுக்கான விஷயங்கள ஏத்தி வச்சிருப்பாங்க. அழுக்கான எண்ணங்கள ஏத்தி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான குப்பைகள்ல இருந்து விலகி, ஒரு நல்ல லைஃப் வாழணும் அப்டின்னா, என்ன சிம்பிள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சார்? பொதுவாவே உங்களுக்கு உங்க மனச பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அது ரொம்ப வந்து நெறைய டம்ப் பண்ணி வச்சிருக்கோம். ஒருத்தர ம். பார்த்தாலே எரிச்சல் வருது. ம். யார பார்த்தாலும் வந்து ஒரு ஒரு வெறுப்பாவே இருக்கு. அவங்க பண்ண நல்ல விஷயமோ, கெட்ட விஷயமோ எல்லாமே எனக்கு ஸ்டோர் ஆயிட்டே இருக்கு. குறிப்பா அவன் பண்ண தப்பு எனக்கு ஸ்டோர் ஆயிட்டே இருக்கு. ம். மனச கிளீன் பண்ணவே முடியல அப்படின்றவங்க, தினசரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, இந்த எர்த்த எக்ஸ்கவேட் பண்ண அதாவது எர்த்த வந்து தோண்டக்கூடிய மிஷின்ஸ் நெறையா இருக்கும். ம். கீழ் நோக்கி நம்ம பூமிய நோக்கி தொலை போட்டு போகக்கூடிய மிஷின்ஸ் நெறையா இருக்கும். ம். அது வந்து எக்ஸ்கவேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லன்னா வந்து இந்த எர்த் மூவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி. எங்களுக்கெல்லாம் புரியிற மாதிரினா, இந்த புல்டோசர், யான ஆ வண்டி. அந்த மாதிரி, அந்த மாதிரி. அது ம். வந்து இந்த பூமிய கிளீன் பண்ணுது இல்லையா? ஏன்னா நம்ம மைண்டும் உள்ள இருக்க மனசு என்னன்னா, அது ஒரு நிலம் மாரி. அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த படத்த நீங்க கொஞ்சம் உத்து கவனிச்சுக்கிட்டே வாங்களேன். ம். உங்க மனசு கிளீன் ஆவுறது உங்களுக்கே தெரியும். ம். ஒரு காலப்போக்குல, இல்ல ஒரு நாள் போக்குல உங்களுக்கே தெரியும். உங்க மனசு நல்லா கிளீன் ஆவுது. இன்னுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தூங்கி எந்திரிச்சா, உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணணும். ம். அப்படி ஃபீல் ஆகலன்னா, உங்க மனசு ரொம்ப குப்பையா இருக்குன்னு அர்த்தம். ம். ஸோ அத செய்றதுக்கு, இப்ப நான் சொன்ன இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். ம். இது செக் பண்ணி பாருங்க.